வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் பல்வேறு ஆறுகள் இருந்தாலும் தமிழகத்தில் பாயக்கூடிய காவிரி ஆற்றிற்கு என்று தனி சிறப்புகள் இருக்கிறது. இந்த ஆற்றை மையமாக வைத்து திருவிழாக்களும் பல்வேறு பூஜைகளும் நடந்து வருவது பண்டைய காலம் தொட்டே ஒரு வழக்கமாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்த காவிரி ஆறு என்பது இன்று தன்னுடைய தனித்தன்மையை இழந்து வருவதை பல இடங்களில் நாம் கண்கூடாகவே பார்த்து வருகிறோம். ஒரு காலத்தில் குடிநீர் தேவை, பாசன வசதி என்பதையும் தாண்டி பல்வேறு விதமான ஒரு தாக்கங்கள் அந்த ஆற்றின் வாயிலாக மக்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் காவிரி ஆறு என்பது தன்னுடைய தனித்தன்மையை இழந்து குடிநீர் தேவையை மாற்றி மேலும் அந்த காவிரி ஆற்றில் சாக்கடை நீரும் கழிவு நீரும் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவு நீரும் கலந்து இன்று ஒரு சென்னைக்கு எப்படி கூவம் ஆறு இருக்கிறதோ அதே போல காவிரி ஆறும் ஒரு கூவமாக மாறும் அபாயத்தில் இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய காவிரி ஆற்றின் நிலை என்பது எப்படி இருக்கிறது, பொதுமக்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்திற்கும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு என்பது இருக்க வேண்டும். அந்த வகையில் காவிரி ஆற்றை பராமரிக்க பொதுமக்களினுடைய விழிப்புணர்வு என்பது எப்படி இருக்கிறது? இந்த ஆற்றை யார் பராமரிக்கிறார்கள்? அதிகாரிகள் இந்த ஆற்று நீரில் கழிவுநீர் கலப்பதற்கு என்ன மாதிரியான காரணங்களை முன்வைக்கிறார்கள்? இதற்கு தீர்வு என்ன என்பது குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் திருச்சியில் காவிரி ஆறின் நிலைமை பற்றி நேரடியாக பல கள தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நெல்லை செய்தி அரங்கில் தம்முடைய கருத்தை பதிவு செய்ய இணைந்திருக்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு அருணாச்சலம். அதற்கு முன்பாக காவிரி ஆறு பற்றிய ஒரு சில விவரங்களை நாம் பார்க்கலாம். காவிரி ஆறை பொறுத்தவரை இது உற்பத்தியாகிறது கர்நாடக மாநிலம் குடகு என்கின்ற இடத்தில் உற்பத்தியாகிறது. காவிரி ஆற்றின் நீளம் என்று பார்க்கும் பொழுது மொத்தம் 800 கிலோமீட்டர் தூரம் இந்த காவிரி ஆறு பாய்கிறது. அதில் கர்நாடகத்தில் 320 கிலோமீட்டரும் தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டரும் காவிரி ஆறு பாய்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இரு மாநில எல்லையில் 64 கிலோமீட்டர் தூரம் பாய்கிறது. இந்த காவிரி ஆற்றின் மொத்த நீளம் 800 கிலோமீட்டர். காவிரி ஆறை பொறுத்தவரை இதற்கு பல்வேறு சிறப்புகளும் இருக்கிறது. காவிரி ஆறு கர்நாடகத்தில் குடகு, ஹாசன் மற்றும் மைசூர் என்கின்ற இடத்தில் ஓடுகிறது. அதே நேரத்தில் மாண்டியா, ஊரக பெங்களூர், சாம்ராஜ் நகர் ஆகிய மாவட்டங்களில் காவிரி ஓடுகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை காவிரி ஆறு தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் காவிரி ஆறு ஓடுகிறது. மேலும் கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை கடந்து பூம்புகார் என்னும் இடத்தில் வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக காவிரியின் துணை நதிகள் என்று சொல்லும் பொழுது கர்நாடக மாநிலத்தில் ஹேமாவதி, ஹேரங்கி, லட்சுமண தீர்த்தம், கபினி, ஸ்வர்ணவதி ஆகிய துணை நதிகள் காவிரி ஆற்றில் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பவானி, நொய்யல், அமராவதி உள்ளிட்ட துணை நதிகள் காவிரி ஆற்றுடன் சேர்ந்து கலக்கிறது. இந்த காவிரி ஆற்றின் நடுவே பல அணைக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிறது. பல தடுப்பணைகளும் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டு பல்வேறு இடங்களில் பாசன வசதியும் வருகிறது. மேலும் காவிரி டெல்டா பாசன மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய தமிழகத்தில் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், இதற்கு அடுத்தபடியாக திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மேலும் கடலூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களாக உள்ளன. இந்த மாவட்டங்களில் 16.05 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் காவிரி ஆறின் மூலமாக பாசன வசதி பெறுகின்றன. காவிரி ஆற்றை பொறுத்தவரை தமிழகத்தில் கிட்டத்தட்ட 416 கிலோமீட்டர் பாய்கிறது. இந்த 416 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த கரைகள், அந்த கிராமங்கள், அந்த நகரங்கள் என்று பார்க்கும்பொழுது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது ஒரு புறம், விவசாய தேவைகளை, பாசன வசதி தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு புறம் என காவிரி ஆறு தன்னுடைய கடமையை செய்து கொண்டாலும் கூட தற்பொழுது காவிரி ஆறு தன்னுடைய தனித்தன்மையை இழந்து வருகிறது. பல்வேறு சாக்கடை கழிவு நீர்களும் இந்த காவிரியில் கலப்பதனால் சுற்றுச்சூழல் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. முதலில் திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். வணக்கம் விஜயகோபால். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை காவிரி ஆறு எவ்வளவு தூரம் ஓடுகிறது, அந்த குடிநீர் தேவையை எப்படி பூர்த்தி செய்கிறது, இதை பற்றி சொல்லுங்க.
வணக்கம் ஏமா. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவேரி ஆறுங்கிறது ஒரு குடிநீர் ஆதாரமாகவும் ஒரு விவசாயிகளுக்கு பாசனத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணீருக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இது ஒரு புனித நதியா கருதப்படுறதுனால ஸ்ரீரங்கம், இது போன்ற ஸ்ரீரங்கம், திருவானைக்கோவில் உள்ளிட்ட பல கோவில்கள் முக்கியமான கோவில்கள் இதோட கரையோரத்துல தான் இருக்கு. இதனால அந்த பகுதியில் இருக்க மக்கள் அந்த சாமியை வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த காவேரியில குளிச்சுட்டு அப்புறம் போய் கோயில சாமி கும்பிடுறது மிகப்பெரிய பாக்கியமா கருதுறாங்க. இதுக்கு இந்த நதி பாத்தீங்கன்னா இப்ப திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா சொல்லணும்னா ஒரு 23 இடங்கள்ல திருச்சி மாநகராட்சி இந்த ஆழ்துளை கிணறு போட்டு குடிநீருக்காக தண்ணீர் எடுக்கிறாங்க. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா நமக்கு ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் சார்பில் நமக்கு புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இங்கிருந்து குடிநீர் அனுப்பி வைக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாது புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டத்துடைய முக்கிய குடிநீர் ஆதாரமாக இந்த காவிரி நீர் குறிப்பா சொன்னா இந்த திருச்சியில உள்ள காவேரி பயன்பட்டு இருக்கு. ஆனா இப்ப இந்த காவேரியை நம்ம இந்த காவேரி காக்க வேண்டுங்கிற எண்ணங்கிறது அறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல. இதை தடுக்க வேண்டிய அரசும் பாத்தீங்கன்னா அரசும் சரி, மாநகராட்சியும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, இதுல ஏராளமான கழிவு நீர், அதாவது திருச்சி மாநகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 2 லட்சம் கனஅடி, 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட அந்த தண்ணி நமக்கு கழிவு நீராக இதாகுது. இந்த வீடுகள்ல இருந்து வர கழிவு நீர்னால மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்பட போறதில்லை. ஆனால் அதுல வர பிளாஸ்டிக் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், அந்த கழிவுகள்லாம் காவேரியில அப்படியே தேங்கி இது நிலத்தடி நீரை காவேரி தேக்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளுது. அதே மாதிரி காவேரி திருச்சியை தாண்டி தான் நமக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போகணும். அது நம்மளுடைய நெற்களஞ்சியம் சொல்ற தஞ்சாவூருக்கு இதே நிலைமையில சாக்கடை நீடிச்சிச்சு அப்படின்னா தஞ்சாவூருக்கு வெறும் குப்பை மட்டும் தான் போகணுமா. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். திருச்சியை மையமாக வைத்து பல்வேறு இடங்களில், காவிரி ஆற்றை மையமாக வைத்து 23 இடங்களில் குடிநீர் தேவைக்காக குடிநீர் காவிரி ஆற்றிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாள் ஒன்றிற்கு 2 லட்சம் கன அடி கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலப்பதினால் பல்வேறு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் இருக்கிறது என்ற கருத்து பதிவு செய்யப்படுகிறது. நெல்லை செய்தி அரங்கில் இருக்கும் திரு அருணாச்சலம் அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு அருணாச்சலம். 800 கிலோமீட்டர் காவிரி ஆறு மொத்தமாகவே ஓடுகிறது. இதில் தமிழகத்தில் மட்டும் 416 கிலோமீட்டர் ஓடுது. தமிழகத்துல காவிரி ஆற்றினுடைய முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. இப்ப காவிரி ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள் நீங்க சொன்ன மாதிரி கர்நாடகத்துல இருந்து மட்டும் வரல. கேரளா பாட்டு கபினி ரிவர், உபநதிகளான கபினி ரிவர், காவேரி ஆற்றோட மேஜரா வரக்கூடிய ஆறு கபினி கேரளால இருந்து உற்பத்தி ஆகுது. தலைக்காவேரிங்கிற இடத்துல இருந்து காவேரி மெயின் ஆறு உற்பத்தி ஆகுது. உபநதிகளான சொர்ணமுகி, லட்சுமண தீர்த்தாங்கிறது கர்நாடகத்துல இருந்தும், ஹேமாவதி போன்ற பெரிய ஆறுகள் கர்நாடகத்துல இருந்தும், நம்ம இதுல இருந்த பவானி ரிவர், மோயார் ரிவர், இது எல்லாம் அமராவதி எல்லாமே தமிழ்நாட்டில இருக்கும். மேஜரா கபினி ரிவர் கேரளால இருந்து வருது. இது அதிகமான தண்ணீர் வரக்கூடியது கபினி ரிவர். ஏன்னா கபினி ரிவர்ல இருந்து தான் நமக்கு தண்ணி அதிகமா கிடைக்குது. காவேரியில கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு இருக்கிறனால அதிகமான தண்ணி அவங்க தேக்கி வைக்கிறனால அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி அங்கிருந்தே மாசுபட்டு தான் வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காவேரி ஆறு சிவசமுத்திரம் ஃபால்ஸ் பக்கத்துல வர்றதுக்குள்ளேயே மைசூர் நகரத்தில் உள்ள அத்தனை கழிவுகளும், சிட்டியில உள்ள எல்லாமே, ராமநாதபுரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் ஒரு கோவில். அந்த கோவில் பக்கத்துல பாத்தீங்கன்னா மீனை பெரிய பெரிய மீன்கள்லாம் ஒரு 50 கிலோ 60 கிலோ உள்ள மீன்கள் வளர்ந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா துணிகளும் மற்ற எல்லா கழிவுகளும், அங்க வீட்டுல உள்ள கழிவுகள், இந்த பூஜை பண்ணி எல்லா கழிவுகளையும் அந்த இடத்துல போட்டு அந்த இடம் மொத்தமாவே அசிங்கமா இருக்கும். இருந்தாலும் அந்த மீன்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. பெரிய மீன்கள் சாங்சுரியா வச்சிருக்காங்க. டெம்பிள் சாங்சுரிங்கிறதுக்கு அதுக்கு கான்செப்ட். டெம்பிள் சாங்சுரி அந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஆத்துல பெரிய பெரிய மீன்கள் அதை பிடிக்க மாட்டாங்க, அதை சாமியா கும்பிடுறாங்க. அதை கர்நாடகத்துல அதை தேவர் மீன், கடவுளோட மீன் அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல இந்த கழிவுகள் நிறைய சேர்றதுனால அந்த மாதிரி பெரிய மீன் இனங்கள் அழிஞ்சு வர்றதுக்குள்ள ஒரு இது இருக்குது. கர்நாடகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி சிவசமுத்திரம் ஃபால்ஸ் இருக்கனால அவ்வளவு ஹைட்ல இருந்து அந்த இது வரனால செல்ஃப் பியூரிபிகேஷன், தன்னால தன்னுடைய சுத்திகரிக்கும் தன்மை இருக்கிறனால அந்த சிவசமுத்திரம் ஃபால்ஸ் வரும்போது அதிகமான ஆக்சிஜன், பிராணவாயு உற்பத்தியாகி அது தன்னாலவே செல்ஃப் பியூரிபிகேஷன் நடக்கிறதுனால அந்த தண்ணி நமக்கு சுத்தமாக கிடைக்கிறது. இருந்தாலும் கூட மைசூர் சிட்டியில் உள்ள அத்தனை கழிவுகளும் அந்த காவேரி ஆற்றுல தான் வருது. நீங்க சிவசமுத்திரம்
சிவசமுத்திரம் ஃபால்ஸுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஃபுல் கழிவுகள் வரும். அதுக்கு பிறகு சிவசமுத்திரம் ஃபால்ஸா வந்து தமிழ்நாடு பார்டருக்குள்ள காவேரி ஆறாக உள்ள வருது. அந்த இடத்துல அந்த சிவசமுத்திரம் ஃபால்ஸ் அந்த ஹைட்ல இருந்து வரல அப்படின்னா நம்ம வந்து கிடைக்கக்கூடிய வந்து சாக்கடை தான், மைசூரோட மொத்த சாக்கடையும் நமக்கு வர்றதா தான் சொல்லணும். ஆனா இது வந்து இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, காவேரி ஆறு இவ்வளவு பாழ்படுறதுக்கு முதல் காரணம் பலவிதமான அணைக்கட்டுகள், 300க்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகளும் தடுப்பணைகளும் இருக்கிறதுனால தண்ணி அங்கங்க தேக்கி வைத்து, அது போக வந்து இது ஒரு இன்டர்ஸ்டேட் ஆறா இருக்கிறதுனால வாட்டர் டிஸ்பியூட் அங்கிருந்து வர்றதுனால அதுல வந்து இந்த ரைப்பேரியன் ரைட்ஸ் சொல்லுவாங்க. ரைப்பேரியன் ரைட்ஸ் அதிகமா எப்படி வருது அப்படின்னா, அதாவது ரைப்பேரியன் ரைட்ஸ் அந்த தண்ணியும் தண்ணி சார்ந்த இடங்களையும் உபயோகிக்கக்கூடிய அந்த உரிமை வந்து கீழே உள்ளவங்களுக்கு தான் உண்டு, டெல்டா மிடில் ரீச்சில் உள்ளவங்களுக்கு தான் உண்டு, மலை மேல உள்ளவங்களுக்கு அது அதிகமாக கிடையாது. ஆனா இப்ப ரைப்பேரியன் ரைட்ஸ் அதிகமாக நம்முடைய பக்கத்து மாநிலங்கள் எடுக்கிறதுனால அந்த ரைட்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லை. அதனால நமக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு மிக குறைவாக கிடைக்கிறதுனாலதான் இவ்வளவு பொல்யூஷன் வர்றதுக்கு காரணம். அதிகமான தண்ணீர் வரத்து இருக்கும் போது இந்த மாதிரி இப்ப கழிவுகள்ல இப்ப முக்கியமா வந்து தொழிற்சாலை கழிவுகளை தவிர மற்ற டொமஸ்டிக் வேஸ்ட், இப்ப வில்லேஜ்ல இருந்து வரக்கூடியது, சிட்டில இருந்து வரக்கூடிய சீவேஜ் எல்லாமே வந்து அதிகமா வர்றது வந்து அது பாதிப்பு அதிகமா வர்றது தொழிற்சாலைகள் இருந்து வர்ற கழிவுகள் தான். அதுல ஏன்னா அதிகமான கெமிக்கல்ஸ், ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அது அதிகமான பாதிப்பை ஏற்படுது. இப்ப அது கூட நகரமயமாக்கல், அர்பனைசேஷன், நீங்க திருச்சி சிட்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லா வயல்கள் எல்லாமே அழிஞ்சு அது வீடுகளை மாறினது ஒரு முக்கிய காரணம். அப்படி வரும்போது இந்த காவேரி ரிவரோட ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா, மற்ற இப்ப தாமிரபரணி மாதிரி உள்ள டேம் கட்டி அதுல இருந்து கெனால் சிஸ்டம் மாதிரி வந்து அந்த கெனால்ல இருந்து இரிகேஷனுக்கு போகும். ஆனா காவேரி ஆற்றை பொறுத்தளவுல அந்த கெனால் சிஸ்டம்ங்கிறது, அதாவது கெனால் ஆக்சுவலா வந்து அதுக்கு பேரு டிஸ்ட்ரிபியூட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்னா அதை வந்து தமிழ்ல என்ன சொல்றாங்க, உப நதிகள்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப பழையது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருக்கனால டிஸ்ட்ரிபியூட்னு சொல்றதுனால அது இப்ப ஆறுகள்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் உப்பாறுன்னு ஒரு இருக்கு, அந்த ஆறு அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி கெனால் சிஸ்டம், மேன்மேடு கெனால். ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னால அது ஒரு உண்டாக்கின கெனால். ஆனா இப்ப வந்து அது ஆறாவே மாறி இருக்கு, நேச்சராவே மாறி இருக்கு. அதை வந்து ஆறுகள் தான் இப்ப சொல்றோம் நம்ம. அப்படி இருக்க ஒரு சிஸ்டம் திரு அருணாச்சலம் தொடர்ந்து பேசலாம். காவிரி ஆறு வருகின்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்களில் அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது, பெரிய அணைகளும் தடுப்பணைகளும் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தண்ணீர் தேக்கி வைக்கப்படுவதால் கழிவு நீரும் அதிகமாக வருகிறது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த கழிவு நீர் என்பது சுத்திகரிக்கப்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதா, மேலும் இதற்கான வாய்ப்புகள் என்பது எப்படி இருக்கிறது என்பது குறித்த பல தகவல்களை பார்க்கலாம். காவிரி ஆறு இருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் மற்றும் சாக்கடை நீர் கலந்து காவிரி ஆறின் மூலமாக ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழ்நிலை பல இடங்களில் உருவாகி வருகிறது. பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் தங்கள் வீடுகளுடைய குப்பையை ஆற்றில் நேரடியாக கொட்டுவதாலும் சுகாதார சீர்கேடும் நோய்களும் பரவி பல்வேறு விதமான அபாயங்கள் உருவாவதற்கு காரணமாகவும் இருக்கிறது. தற்பொழுது திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ திருச்சி மாநகரில் பல இடங்களில் காவிரி ஆறு பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த இடங்கள்ல என்ன மாதிரியான நிலை இன்னைக்கு இருக்கு? உங்ககிட்ட இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமா இப்ப இந்த பகுதி வந்து அதாவது வந்து திருச்சி மாநகராட்சியில சார்பா வந்து மொத்தம் 3 இடங்கள்ல வந்து கழிவு நீர் சுத்திகரிக்கும் மையம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரிஜினலா என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணணும்னா கழிவு நீர் வர தண்ணியில வந்து அவங்க வந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது சுத்திகரித்த பிறகு தான் காவிரியில் விடணுங்கிறது வந்து ஒரு சட்டமே இருக்கு. அதாவது வந்து ஒரு நீர்நிலையில வந்து கழிவு நீரை நேரடியாக கலக்கக்கூடாது, அது வந்து சட்டப்படி குற்றமே இருக்கு. ஆனா அதையும் மீறி இவங்க என்ன பண்றாங்கன்னா கழிவு நீரை வந்து நாங்க தேக்கி பம்ப் பண்ணி நேராக பஞ்சப்பூருக்கு அனுப்பி வைக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் அந்த மாதிரி பஞ்சப்பூருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான இது வந்து ஒரு குறைந்தபட்சம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் அந்த லெவல்ல தான் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 HP ஒரு குதிரை திறன் கொண்ட மோட்டர் தான் வந்து ஒவ்வொரு கழிவு நீர் அந்த நீரேற்று நிலையத்தில் இருக்கு. இது வந்து போதுமான அளவு கிடையாது. இது வந்து நமக்கு வந்து ஒரு இடம் வந்து குடமுருட்டி ஐயாளம்மன் படித்துறை, இன்னொன்னு வந்து இந்த சுப்பிரமணியர் கோயில் திரு இந்த கீழ சிந்தாமணி, இன்னொன்னு வந்து ஓடத்துறை. இந்த 3 இடங்கள்ல வந்து இந்த கழிவு நீர் இருக்கு. இது தவிர பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சர்க்கால் பாளையம் கல்லணை போற வழியில வந்து அங்க வந்து மழைநீர் வடிகாலா இருந்தது வந்து இன்னைக்கு கழிவுநீர் கால்வாய் மாறிடுச்சு. அதுவும் நேரடியாக கலக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து முழுவதும் வந்து இந்த இடத்துல திறந்து விடுறதுனால பயங்கரமான சுகாதாரக்கேடு. அதாவது இந்த நம்ம சுப்பிரமணியர் கோயில் திரு அந்த பகுதியில் இருக்க கீழ சிந்தாமணியில இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதி பொதுமக்கள் வந்து
இந்த கழிவு நீரை வந்து திறந்து விடுறதுனால பயங்கரமான சாக்கடை வாடை ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு ரொம்ப புகார் தெரிவிக்கிறாங்க. இந்த நம்ம அருகில வந்து உஷான்னு ஒருத்தங்க இருக்காங்க, இங்கேயும் வசிக்கிறவங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த சாக்கடை நீர் இங்க வந்து கலக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. அங்க பாருங்க, ரொம்ப தொல்லை, கொசு தொல்லை, தண்ணி சுத்தம் இல்லாம இங்க யாரும் இறங்க முடியல. எல்லாத்துக்கும் காய்ச்சல் வியாதி வருது. தண்ணி சுத்தமா இல்லாதனால வெறும் சாக்கடை தண்ணினால எதுவுமே இங்க வந்து ஒன்றும் பண்ண முடியல. வெறும் கொசுங்கள் தாங்க முடியல, சுத்தமே இல்ல. வெறும் குப்பை தொட்டி சாக்கடையுமா இருக்குது. அதனால இங்க கொஞ்சம் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணி எங்களுக்கு நல்லதா செஞ்சு தரணும். இது மாதிரி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்ல, கொடுக்கல. இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க, ஆனா அது வந்து ஸ்டெப் எடுக்கல. ஒன்னு நடவடிக்கை. அதாவது இங்க வந்து பயங்கரமான ஒரு சுகாதார கேடு ஏற்படுதுன்னு சொல்ல இப்ப நம்ம நேரடியாவே அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த படித்துறை பக்கத்துல தான் இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அதிகமான நம்மளை சுற்றி பயங்கரமா முச்சுக்கிட்டு இருக்கு. அது இல்லாம நிக்க முடியாத அளவுக்கு கடுமையான துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக கழிவுநீர் வந்து முழுக்க அப்படியே தேங்கி நிக்கிறது. இந்த காரணம் தான் இந்த கழிவுநீர் வந்து அதிகமா தேங்கி இருக்கிறதுனால இந்த கடும் துர்நாற்றம் ஒரு சுகாதார கேடுக்கு வந்து காரணம். தொடர்ந்து பேசலாம். விஜயகோபால், திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றின் நிலை என்பது எப்படி இருக்கிறது? அந்த காவிரி ஆற்றில் சாக்கடை நீர் கலப்பதனால் என்ன விதமான நோய்கள் பரவுகிறது, என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது குறித்து அங்க இருக்கக்கூடிய கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. நெல்லை செய்தியரங்கில் இருக்கும் திரு அருணாச்சலம் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு அருணாச்சலம், இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி ஆறு என்பது ஒரு சாக்கடை நீராக மாறி ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை அங்க ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஆறுகளை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு என்பது யார்கிட்ட இருக்கு? ஏன் இன்னும் இந்த விஷயத்துல அவங்க கவனம் செலுத்த தவறுறாங்க? இதை பற்றி சொல்லுங்க. இது முக்கியமா வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதாவது நம்முடைய ஆறு கமிட்மெண்ட் கிடையாது. நம்முடைய இந்திய மக்களுக்கு ஆறுகளை வந்து நம்ம பெண்ணாகவும் தாயாகவும் மதிக்கிறமே ஒழிய அந்த ஆறுகளை பாதுகாக்கணும். இது நம்முடைய ஆறு, நம்முடைய வளம், இயற்கை வளத்தை பற்றி அதிகமாக அதாவது இயற்கை வளத்தை லீஸ்ட் பாதர்டுன்னு சொல்றது வந்து இந்தியாவில தான் நம்ம இயற்கை வளத்தை கண்டுக்கிட்டதே இல்லை. எதனால அப்படின்னா இதை கவர்மெண்ட் பாத்துக்கிடுவாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு, அவங்க பாத்துக்கிடுவாங்க, இவங்க பாத்துக்கிடுவாங்கன்னு சொல்றாங்களே ஒழிய ஆனா நம்மளுடைய வளங்களை நம்ம பாதுகாக்கணும். நம்முடைய குப்பையை அதுல கொட்டக்கூடாது. நம்முடைய காடுகள், அந்த வயல்வெளிகள்ல வந்து வீடுகள் கட்டும் போது அந்த இடத்துல வாங்கணும்னு தான் நினைக்கிறவங்க, இந்த இடத்தை தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். மக்களுக்கு வந்து விழிப்புணர்வே கிடையாது. அதாவது யாரோ பண்றாங்க, யாரோ வந்து சண்டை போடட்டும், நமக்கு என்ன அப்படிங்கறது இதான். இது இல்லாம மக்கள் தான் பொதுவா இதை மக்கள் மேலாம் குற்றம் சொல்லணும். அரசாங்கம் வந்து பல சட்டங்கள் இருக்கு. இன்னொன்னு வந்து ஊழல். அது வந்து இப்ப ஒரு தொழிற்சாலைகள்ல இருந்து கழிவுநீர் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை எத்தனை தொழிற்சாலைகள் மதிக்கின்றாங்க? அந்த தொழிற்சாலைகளை மூடுவதற்குள்ள அதிகாரங்கள் கவர்மெண்ட் கையில இல்ல. ஏன்னா கவர்மெண்ட் வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உள்ளவங்க. அப்படி வரும்போது வந்து எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. மக்கள்ல இருந்து அதை உபயோகிக்கக்கூடிய யூசர்ஸ் சொல்லக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நம்ம யாருமே செயல்படல, பொறுப்பை உணர்ந்து செயல்படல. அதுக்கு காரணம் என்னன்னா இது யாராவது பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு தட்டி கழிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கக்கூடிய. இதே இது ஒரு படத்துல வரும்போது ஒரு ஆறை பாதுகாக்கணும்னு ஒரு இது வரும்போது நம்ம அந்த படத்தை ரசிச்சு பாக்குறோம். ஆனா நம்முடைய ரியாலிட்டியில நம்ம அதுல ஈடுபடுறோமா அப்படிங்கறது இல்ல. அதான் காரணம். திரு அருணாச்சலம், திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்ப திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஆற்று நீர் வந்து ரொம்ப சாக்கடையாக இருக்கிறது. அந்த நீரை சுத்திகரிக்க வேண்டும் அப்படிங்கிற விதி இருந்தாலும் கூட அது செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது பற்றி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அந்த இடத்தை வந்து பார்வையிட்டாங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? அதாவது இது வந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தான் இந்த பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த 3 இடங்கள்ல வந்து சுத்திகரிப்பு மையம் அமைச்சிருக்காங்க. ஒரு 24 லட்சம் ரூபாயில 2002ஆம் ஆண்டு வந்து இது செய்யப்பட்ட திட்டம். அது கிட்டத்தட்ட 2002ல இருந்து இப்ப நமக்கு 2014 ஆயிடுச்சு. இதுல ஏற்பட்ட மக்கள் தொகை பெருக்கம், இந்த கழிவுநீர் வெளியேற்ற அதிகரிப்பு, இதெல்லாம் வந்து அந்த பழைய திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இல்ல. இதை வந்து இவங்க படிப்படியா என்ன பண்ணிருக்கணும், முதல் கட்டமாக வந்து 2005லயே வந்து இன்னும் அந்த குடிநீர் வந்து அந்த கழிவுநீரை வந்து அதிகமா வந்து பம்ப் பண்றதுக்கான மிஷின் எல்லாம் பண்ணிருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணல அவங்க. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது வந்து இப்ப முழுமையா இங்க இருக்க கழிவுநீரை வந்து நாங்க பஞ்சப்பூர்ல கொண்டு போய் அந்த கழிவுநீர்ல வந்து இயற்கை முறையில நாங்க வந்து அந்த கழிவுநீரை வந்து சுத்திகரிக்கிறோம் சொல்றாங்க. அதனால வந்து அதனால பஞ்சப்பூர் பகுதியிலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு அப்பகுதி மக்கள் வந்து நம்ம குற்றம் சாட்டுறாங்க. இது வந்து தொடர்ச்சியான பிரச்சனை. இது இங்க இருக்க பிரச்சனையை வந்து அதிகபட்சமா நம்மளை வந்து இன்னும் நம்மளை வந்து அழுக்குப்படுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா விஜயகுமார் சொல்லி சமூக ஆர்வலர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம் இந்த பிரச்சனையை வந்து எப்படி பண்ணணும். இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வந்து கரெக்டான பண்றாங்களா, இது மாசு கட்டுப்பாடு வந்து உரிய முறையில் கண்காணிக்கிறாங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
தமிழ்நாட்டோட மையப்பகுதியா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி இருக்கு. இந்த திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியானது ஸ்ரீரங்கம் கோட்டம், அரியமங்கலம் கோட்டம், கோபிஷேகபுரம் கோட்டம், பொன்மலை கோட்டம் என்று 65 வார்டுகள் இங்கு இருக்கு. இந்த 65 வார்டுகள்லயும் யார் இந்த புதை வடிகால்ல இணைப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்க அந்த வடிகால்ல இணைப்பு கொடுத்தவங்களோட கழிவு, அதாவது அந்த இல்ல கழிவுகள் மட்டும் ஒவ்வொரு 4 வார்டுகளுக்கு ஒரு கழிவு நீரேற்றங்கள் இருக்கு. அந்த கழிவு நீரேற்றங்களானது என்ன மாதிரி கட்டமைப்புல வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேவ், அதாவது ஒரு தொட்டில இருந்து அந்த தேவையில்லாத கழிவுகளை பில்டர் பண்றதும், அடுத்தது அந்த மண்ணை பில்டர் பண்றதும், மூன்றாவதாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளாக இருக்கக்கூடியது இந்த கழிவு நீரேற்றங்கள்ல இருந்து பம்ப் பண்ணப்பட்டு பஞ்சபூருக்கு திறந்த வெளியில விடுறாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு மின்சாரம் இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். ஆனா அந்த நீரானது, கழிவு நீரானது பல லட்சம் டன் நீர் வந்துகிட்டே இருக்கு. இவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டும் அந்த கழிவு நீரேற்றம் பண்ணுவதனால இந்த பிரச்சனைகள் முடிவடைவதில்லை. இப்ப நாங்க பூலோக வைகுண்டம் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஸ்ரீரங்கம் தொகுதியில இப்ப நாங்க காவேரி நதிக்கரை ஓரமாக இருக்கிறோம். ஆனா இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காவேரி ஆற்றில் உள்ள நீரானது அதோட கலர் மாறி இருக்கு, மனம் மாறி இருக்கு, சுவை மாறி இருக்கு. அது நீர்ல உள்ள pH வேல்யூ மாறி இருக்கிறதுனால, ஆக்சிஜனே இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால அந்த நீர்வாழ் உயிரினங்களும் மாண்டு விடுகின்றன. இதுல இருக்கக்கூடிய பாசன தாவரங்கள் அழிந்து வருகின்றன. அது மட்டும் இல்லாம இந்த படித்துறைய காவேரி நீரை இன்னைக்கு கழிவு நீரோடையாக மாறக்கூடிய ஒரு பெரிய அவலங்கள் இங்க நேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த திருச்சியை தாண்டி தான் டெல்டா மாவட்டங்கள் இருக்கு. ஆனா இது இப்படியே இருக்கிறதுனால நிலத்தடி நீரும் ரொம்ப மாசடைந்து இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கு. இங்க வசிக்கக்கூடிய இந்த காவேரி படித்துறை ஒட்டி வசிக்கக்கூடிய மக்கள் இந்த துர்நாற்றத்தோட இருக்கக்கூடிய ஒரு மனம் வீசுவதனால இங்க நிறைய பேர் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ராப்ளம், அதாவது சுவாச கோளாறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படித்துறையில இருக்கக்கூடிய அகற்றப்படாத கழிவுகள், அதாவது இந்த எச்ச கழிவுகள் மத்த எல்லாம் இங்க இருக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள், ஈக்கள் இங்க உட்கார்ந்து இப்ப இங்க அவர்கள்ட்ட பெரிய நோயை பரப்புது. அதனால இந்த காவேரி கரையை பாதுகாக்கணும். அதுவும் நாளை ஜூலை சுற்றுச்சூழல் தினம் வருகிறது. அதை முன்னிட்டு இந்த ஒரு செய்தியானது இந்த திருச்சி மாநகர மக்களுக்கு காவேரியை ஒரு களங்கமில்லாத காவேரியா கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி. விஜயகுமார், சமூக ஆர்வலர். ஏமா இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இந்த காவிரியை சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அதிகாரி உரிமை எடுக்கிறாங்களா? அதை சொல்லுங்க. அது எடுக்கணும் தெரியல. நாங்க ரொம்ப நாளா ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்க ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது எடுத்து நல்லா சுத்தம் பண்ணினா இங்க உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்ல மாதிரியா இருக்கும். நாங்க இதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து போட்டிருக்கிறோம். ஆனா இன்னும் அப்படியே தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுற்றுச்சூழல் நல்லா இருந்துச்சுன்னா, சுகாதார கேடு இல்லாம இருந்தா பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். குடி தண்ணீருக்கு இந்த தண்ணியை உபயோகப்படுத்தலாம். அதனால சீக்கு நிறைய வரும். அதனால நம்ம ரொம்ப தாழ்மையா இதை சுத்தம் பண்ணணுங்கிறது ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறோம். இன்னும் நம்ம அருகில் சுப்பிரமணியன் ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்க சொல்லுங்க. சமூக நல ஆர்வலர் சுந்தரராஜன் பேசுகிறேன். சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் முதலமைச்சர் தொகுதியிலிருந்து முதலமைச்சருக்கு நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம், இப்பொழுது உள்ள சூழ்நிலையை பற்றி. ஆனால் அந்த மனு திரும்பி வந்துவிட்டது. இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் இது நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டு தீவிரமாகிக் கொண்டு வருகிறது. இதை மிக விரைவில் தீர்வு காண வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஏமா இப்ப இருக்க எல்லாமே சமூக ஆர்வலராகட்டும், மாநகர வளர்ச்சி அலுவலராகட்டும், இவங்களுடைய எல்லா முக்கியமான கோரிக்கை இந்த காவிரியை உடனடியாக போர்க்கால ரீதியில சுத்தப்படுத்த வேண்டும் என்பதுதானே ஏமா. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். காவிரி ஆறு மட்டுமல்ல, காவிரி ஆற்றில் இருக்கக்கூடிய கிளை ஆறுகளும் கிளை நதிகளும் மாசடைந்து தன்னுடைய தனித்தன்மையை இழந்திருக்கிறது. காவிரி ஆற்றில் சாக்கடை நீர், கழிவு நீர் கலந்திருப்பதின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய நிலத்தடி நீரும் அதனுடைய தன்மையும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்தடி நீரை பருகுகின்ற மக்களுக்கும் பல்வேறு விதமான நோய்களும் ஏற்படுகிறது. அதிகாரிகள் அதற்கு என்ன காரணங்களை முன்வைக்கிறார்கள் என்பது குறித்த பல தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றின் நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் காவிரியில் குடிநீருக்காக
அந்த குடிநீரை பருகுகின்ற மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்பது எப்படி இருக்கிறது, காவிரி மாசடைந்ததின் காரணமாக பல்வேறு சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களிடத்தில் இருந்து இந்த கேள்விகள் எல்லாம் எழுகிறது. மேலும் காவிரி என்பது டெல்டா பாசனத்திற்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தற்பொழுது டெல்டா பாசன மாவட்டங்களில் ஒன்றான தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரியின் நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்து கருத்துக்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் ராபர்ட். மனித நாகரிகத்தின் தொட்டில்கள் என்ற சொல்லக்கூடிய இந்த ஆடு படுகைகளும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதே மனிதர்களோட அலட்சியத்தினால ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருக்கு. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா தஞ்சையில இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஆறுகளை சொல்லலாம். ஒன்னு வடவாறு, இன்னொன்னு தஞ்சையின் மத்திய பகுதியில் ஓடக்கூடிய இந்த புது ஆற்று பகுதி. இந்த 2 பகுதியிலும் பாத்தீங்கன்னா இரண்டு விதமான மனிதர்களால் அந்த ஆறுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த முதலா சொல்லக்கூடிய இந்த வடவாற்று பகுதி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்க எந்த ஆற்றுலயுமே தண்ணி கிடையாது. ஆனா இந்த வடவாற்று பகுதியில நீங்க அந்த தண்ணீரை பார்க்கலாம். ஆனா ஓடக்கூடிய இந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா முழுவதுமே சாக்கடை நீர் தான் ஓடுது. தஞ்சை நகர்ல அமல்படுத்தப்பட்டிருக்க இந்த பாதாள சாக்கடை திட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய இந்த நீரானது நேரடியா இந்த வடவாட்டத்தை விட்டுறாங்க. இந்த வடவாட்டு விட்டு இந்த சாக்கடை தண்ணீர் கலக்கக்கூடிய காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்த ஆறு முழுவதுமே முற்றிலும் மாசடைந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆடு ஓடக்கூடிய அத்தனை பகுதிகளிலுமே நிலத்தடி நீர் ரொம்ப மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க வாழக்கூடிய மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா தண்ணீரை காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. ரெண்டாவதா தஞ்சை மத்தியில் இருக்கக்கூடிய இந்த புது ஆற்று பகுதியில பாத்தீங்கன்னா முழுக்க இந்த தண்ணீர் வராத காரணத்தினால அந்த பகுதியை அங்க இருக்கக்கூடிய மக்களே பாத்தீங்கன்னா அதை ஒரு குப்பை தொட்டியா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மனித குப்பைகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அங்க இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் பாத்தீங்கன்னா அந்த ஆறு முழுக்க இருக்கிறத நீங்க பாக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் முழுவதுமே பாத்தீங்கன்னா பிற்காலத்தில் இந்த ஆறு திறக்கப்படும் போது இதுல தண்ணீர் மூலியமாக அதை தாண்டி இருக்கக்கூடிய வயல்களையும் இந்த விவசாய நிலங்களையும் நேரடியா சென்றடைகிறது. இந்த தொடர்ந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள் அந்த மாதிரி விவசாய நிலங்களை போய் சேரும்போது பாத்தீங்கன்னா அந்த மண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை. அதாவது இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் தொடர்ச்சியா அந்த வயல்வெளிகளை போய் படியும் போது மழை நீரானது நேரடியா கீழே பூமிக்கு இறங்க மாட்டேங்குது. இதனால பாத்தீங்கன்னா அந்த மண் ஒரு மலட்டுத்தன்மை கூடிய மண்ணா மாறிட்டு இருக்கு. காவிரியில் உள்ள கிளை நதிகள் தங்களுடைய தனித்தன்மையை எப்படி இழந்திருக்கிறது, அந்த கிளை நதிகளில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் மக்கள் அதை குப்பை தொட்டிகளாக பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் அந்த கிளை நதியில் சாக்கடை நீர் கலப்பதினால் அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுகிறது என்கின்ற கருத்தை பதிவு செய்தார் நம்முடைய தஞ்சை செய்தியாளர் ராபர்ட். அதற்கு அடுத்தபடியாக ஈரோட்டில் காவிரி கிளை நதிகள் இப்பொழுது எப்படி இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கருத்தை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் மக்புல் அகமது. ஈரோடு மாவட்டத்தில் நெருஞ்சிப்பேட்டை முதல் கொடுமுடி வரை செல்லும் காவிரி ஆற்றின் வலது கரையில் பவானி நதிநீர் மற்றும் பவானி நகராட்சி கழிவு நீரும் அதே போல பெரும்பள்ளம் ஓட, கீரிப்பள்ளம் ஓட உள்ளிட்ட ஓடைகள் வழியாக ஈரோடு மாநகராட்சியின் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரும், தோல் மற்றும் சாய தொழிற்சாலையின் கழிவு நீரும், கொடிய நோய் கிருமிகள் உள்ள மருத்துவ கழிவுகளும், புழுவாரப்பட்ட செப்டிக் டேங்க் கழிவுகளும் நேரடியா காவிரி ஆற்றுல கலக்குது. தோல் பதனிடும் ஆலைகள் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி மையத்தின் வழிகாட்டுதல் படியும் செயல்படுவதில்லை. அதே போல சாய சலவை ஆலைகளும் மத்திய ஜவுளி பதனிடும் மையத்தின் சார்பில் உள்ள டெக்ஸ்டைல் கமிட்டியின் ஆலோசனைப்படியும் செயல்படுவதில்லை. பல மடங்கு கடின விஷத்தன்மை உள்ள காரியம், குரோமியம் போன்ற ரசாயனங்களை பயன்படுத்தப்பட்டு அப்படியே சுத்திகரிக்கப்படாம தண்ணீர் காவிரி ஆற்ற வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லைன்னு பொதுமக்களும் விவசாயிகளும் குற்றம் சாட்டுறாங்க. இதனால ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி கரூர், திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் குடிநீரும் விவசாய பாசன நீரும் மாசடைந்து வருவதால் கேன்சர், தோல் நோய், மலட்டுத்தன்மை உள்ளிட்ட நோய்களால நேரடியாகவும் மறைமுகமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. இதே போல விவசாய நிலங்களும் மண் மலடாகி முளைப்பு திறன் குன்றி விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் பல வருடங்களா போராடி வருவதாகவும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தெரிவிக்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை காவிரி கிளை நதியில் சாக்கடை நீர் பெருமளவில் கலந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கின்றது. சுத்திகரிக்கப்படாத அந்த கழிவு நீர் இந்த ஆற்றில் கலப்பதனால் பல்வேறு சுகாதார சீர்கள் ஏற்படுகிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இதை கண்டுகொள்வதில்லை என்கின்ற புகாரும் இருக்கிறது என்கின்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் எமது செய்தியாளர். அதற்கடுத்தபடியாக நெல்லை செய்தியரங்கில் இருக்கும் திரு அருணாச்சலம் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு அருணாச்சலம், ஒரு ஆறு அப்படின்னா அதனுடைய குடிநீர் தேவை, பாசன வசதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. ஆனா இது உள்ளாட்சி இந்த ஆற்றை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகளிடத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறது. இப்ப அவர்களுடைய பங்கு என்பது எப்படி இருக்கிறது? ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில அதை அவங்க பராமரிக்கிறாங்க.
இது என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆறுகள் வந்து நம்ம மொத்தமா பாக்குறோம், மேல இருந்து கீழே வரைக்கும் மொத்தமா பார்க்கணும். ஆறுகளை வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடங்கள்ல இருந்து அது இடையில பாயக்கூடிய மிடில் ரீச்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு வந்து கீழே லோவர் ரீச், டெல்டா, அந்த மாதிரி வரக்கூடியதுல மொத்தமா ஆறுகளை ஒரே ஒரு யூனிட்டா பார்க்கும்போது ஆறுகள் வந்து பல நிலைகள்ல மாறுபடுது. மேல இருந்து மலைகள்ல இருந்து உற்பத்தியாக வரும்போது நல்ல சுத்தமான தண்ணிகளா இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த தண்ணிகள் வந்து பிளைன்ல வரும்போது அதோட சைடில் உள்ள மரங்கள்லாம் வெட்டப்படுது. கரைகள்ல மரங்கள் வெட்டப்படும் போது அதோட செல்ஃப் பியூரிபிகேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது தன்னாலே அந்த ஆறு வந்து சுத்தப்படுத்தக்கூடிய திறன் உள்ளது எல்லா ஆறுகளுக்கும் உண்டு. நம்ம ஆறு என்ன நினைச்சுக்கிட்டோம், முதல்ல தண்ணி, அதாவது தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியதும் நம்முடைய விவசாயத்துக்கு மட்டுமே ஆறுகள் என்று நம்பி இருக்கிறோம். அது இல்ல. நம்ம கல்ச்சர்ல இருந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆறுகள்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையோட இணைந்தது, மனுஷனோட இணைந்தது. ஏன்னா ஆற்றுப்படுகைகள்ல தான் முதலாக மந்த கல்ச்சர், ஹியூமன் கல்ச்சரை அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால ஆற்றுப்படுகைகள் வந்து நம்முடைய வாழ்வோட கல்ச்சரோட, இந்தியன் கல்ச்சர் தான் அதிகமா பழையதுன்னு நம்ம சொல்றோம். அந்த கல்ச்சரோட சேர்ந்து இருக்குது. அதை வந்து ஆறுகளை வந்து நம்ம ஒரு பிசிக்கல் என்டிட்டியா பார்க்காம ஆறுகளுக்கு உயிர் இருக்கு. உயிர்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன மைக்ரோப்ஸ்ல இருந்து பெரிய பெரிய உயிரினங்கள் வரைக்கும் இருந்து அந்த ஆறுகள் உள்ள கழிவுகளை சுத்தப்படுத்துது. அந்த சுத்தப்படுத்துறதுனால தான் அதில் உள்ள தண்ணீர் வந்து நமக்கு நல்லா இருக்கு, இனிப்பாக இருக்குது, குடிநீராக உபயோகிக்கிறோம். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமைகள் கண்டிப்பா வேற. அதைத்தான் நீங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அதனால அந்த ஆறுகள் வந்து நம்ம அதை ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு பொருளாக கருத வேண்டுமே ஒழிய நம்ம வாட்டர் ஸ்டோரேஜ், இரிகேஷனுக்கு தான் பயன்படுது அப்படின்னு பயன்படுத்துறதுனால இன்றைக்கு ஆறுகள் வந்து செத்துக்கிட்டு இருக்கு. டெட் ரிவர்னு சொல்றோம். இன்னைக்கு கிருஷ்ணா ஆறு நம்ம சொல்றோமே ஒழிய கிருஷ்ணா ஆறுங்கிறது டெட் ரிவர் தான் டெசிக்னேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ங்கிறது ஒரு பாடி வந்து உலக அளவுள்ள ஒரு யூஎன் பாடி, அது ஐநாவோட பாடி. அது என்ன சொல்லுது அப்படின்னா கிருஷ்ணா ரிவர் டெட். ஏன்னா டெட் நான் எதை சொல்றேன்னா அதுல உயிரினங்கள் இல்ல. உயிரினங்கள் என்னைக்கு இருக்குதோ அப்பதான் அந்த ஆறு வந்து தூய்மையா இருக்கும், குடிநீராக பயன்படுத்தக்கூடிய இருந்தா தான் அந்த ஆறுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நம்முடைய தேவைகள் தண்ணிங்கிற ஒரே தேவையை தான் பாக்குறோம் ஒழிய அந்த ஆறுல இருந்து சர்ஃபஸ் வாட்டர் மட்டும் இல்ல, அதான் மேல ஓடக்கூடிய தண்ணீர் மட்டும் இல்ல, நிலத்தடி நீர் இப்ப அதிகமாக பயன்படக்கூடியது நிலத்தடி நீர். இப்ப நம்ம அதிகமாக அந்த பொல்யூஷன் வர்றதுனால பாதிக்கப்படுறது சர்ஃபஸ் வாட்டர் மட்டும் இல்ல, நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது. நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் போது அதை பியூரிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அது அந்த ஆறு எழுந்துருது. காரணம் என்னன்னா மணல் இல்ல. இப்ப இன்னைக்கு ஆறுகள்ல நீங்க எல்லாம் பெரிய இஷ்யூ வந்து இன்னைக்கு அதான் ஆறு காவேரி ரிவர்ல நீங்க அந்த வடவார்னு சொன்னார்ல, அதுக்கு முன்னால் அந்த ஏரியால எல்லாம் போய் பாத்தீங்கன்னா 5000-6000 லாரி ஒரு சைடு, ஒவ்வொரு சைடு லெப்ட் சைடும் ரைட் சைடும் நீங்க பாக்கலாம். அது ஆறுகள்ல இருந்து மணல் அள்ளுறதுக்காக காத்திருக்கக்கூடிய லாரிகள், பெரிய பெரிய மிஷினரி வச்சு மணல் அள்ளிக்கிட்டு இருக்க இடத்துல அந்த மாதிரி சாண்ட் இல்லாதனால என்ன ஆகுது, கட்டாந்தரையா இருக்கு. கட்டாந்தரையா இருக்கும் போது அதுக்கு பேர் வந்து ஆங்கிரி வாட்டர். தண்ணி வரக்கூடியதுல செடிமெண்ட் இருக்காது. செடிமெண்ட் இல்லாட்டா என்ன ஆகும்னா ஆறு தண்ணி உடனே ஃபாஸ்டா போயிடும். அப்படி போகும்போது தண்ணி ரிட்டன்ஷன் ஆகுது, சீக்கிரமா வந்து கடல்ல போய் சேர்ந்துரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது பியூரிபிகேஷன். நம்ம அதிகமாக உபயோகிக்கக்கூடிய சர்ஃபஸ் வாட்டரை விட நீங்க எந்த ஆறுகளை எடுத்தாலும் நம்ம மேல ஓடக்கூடிய சர்ஃபஸ் வாட்டரை விட அதிகமாக நம்மளுடைய நிலத்தடி நீர் தான் எங்கேயுமே பயன்படும். எந்த ஆறு எடுத்தாலும் சரி, பிரம்மபுத்திரா ஆனாலும், கேஞ்சஸ் ஆகட்டும், கோதாவரி ஆகட்டும், கிருஷ்ணா ஆகட்டும், எந்த ரிவர்லையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது, பயனாகக்கூடியது நிலத்தடி நீர். அந்த நிலத்தடி நீர் வந்து பலவிதமான பொல்யூஷனால, இப்ப லிட்டர் பொல்யூஷன், குப்பை கோலத்தை போடுறது ஒண்ணு, இன்னொன்னு இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய கழிவுகள், இன்னொன்னு வந்து நம்முடைய கார்பரேஷன், முனிசிபல் பஞ்சாயத்துல இருந்து வரக்கூடிய நம்முடைய டொமஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் இதை பாதிக்கக்கூடியது நிலத்தடி நீர். நம்ம எல்லாருமே எப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து மேல உள்ள தண்ணி, அதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்க முடியும். நம்முடைய நிலத்தடி நீர் அதிகமாக பாதிக்கப்படும். ஆனால் நிலத்தடி நீரை பாதுகாக்கணும்னா நம்முடைய இந்த குப்பைகள் கூலங்களை போடக்கூடாது. இன்னொன்னு வந்து நம்மளுடைய நிறைய ஆக்ட் இருக்கு, ரிவர் ஆக்ட் இருக்கு, அந்த வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்கு, பொல்யூஷன் ஆக்ட் எல்லாமே இருக்கு. அதுல வந்து நம்ம அந்த குப்பைகளை ஒரு நேச்சுரல் இக்கோசிஸ்டத்துல கொட்டக்கூடாது, நம்முடைய கழிவுகள் அதுல கொட்டக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் எல்லா விதமான சட்டங்கள் இருக்கு. ஆனா யாருமே அதை கண்டுக்கிடணும் இல்ல, அதை பயன்படுத்துறது இல்ல. இதற்காக பல்வேறு சட்டங்களும் இருக்கிறது என்று கூறுகிறார். இந்த சட்டத்தினுடைய விவரங்கள் பற்றி மீண்டும் அவரிடம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னதாக திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ திருச்சியில இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அந்த கிளை ஆறுகளில் சாக்கடை நீர் கலப்பதனால நிலத்தடி நீர் ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க, நிலத்தடி நீர் எந்த அளவுல இருக்கு? அதே சூழ்நிலையில அந்த காவிரி ஆற்றில் சாக்கடை நீர் கலப்பதனால என்ன விதமான நோய் தொற்றுதலுக்கு ஆளாகிறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க.
நிச்சயமா திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மாநகர பகுதிக்குள்ளே ஒரு ஆறுன்னு சொன்னா உய்யகொண்டான வாய்க்கால்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குடமுருட்டி ஆறு ஓடுது, கோரை ஆறு ஓடுது. இவையெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டளை வாய்க்கால், இரட்டை வாய்க்கால், இது மாதிரி வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட வாய்க்கால்கள் இருக்கு. இதுதான் முக்கிய நீர் ஆதாரமா இருக்கு மாநகரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா. ஆனா அனைத்துமே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாக்கடை கால்வாய் தான் இருக்கு. இதை வந்து படிப்படியா வந்து மக்களும் சரி, அரசு, மாவட்ட நிர்வாகம் சரி, மாநகராட்சியும் சரி போட்டி போட்டு சாக்கடை தண்ணி வந்து கழிவு நீர் கலக்க வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட கூவம் மாதிரி தான் வந்து அது உள்ளுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால நிலத்தடி நீர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அருகில வந்து பாரதிய கிசான் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் ஐயா கண்ணு இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், இந்த கழிவு நீரை வந்து தொடர்ச்சியா கட்டளை வந்து வாய்க்கால வந்து கலக்கிறதுனால நிலத்தடி நீர் எந்த வகையில பாதிக்கப்படும்? கூவத்துல சாக்கடை நீர் ஓடுறது, ஆனா அங்க தண்ணியை எடுத்து எந்த மாவட்டத்துக்கும் குடிநீர் நீர் விடுறது இல்ல. இங்க வந்து இந்த சாக்கடை விட இங்க 10 மாவட்டங்களுக்கு இங்க இருந்து குடி தண்ணீர் போகுது. இந்த ரயில்வேக்கு இங்கதான் தண்ணி எடுக்கிறாங்க. இந்த ரயில்வேக்கு போற தண்ணிய பூரா விஷமாக போகுது. இனிமேல தண்ணிய குடிச்சிட்டு சாக போறாங்க. அது அந்த அளவுக்கு காவிரி வந்து இந்த ஜூன் மாசம் 12 தண்ணியை திறந்து விட்டு ஜனவரி வரலையும் காவிரியில வேற தண்ணி வருது. இந்த சாக்கடை எல்லாம் அடிச்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் உள்ள இந்த 7 மாசம், இந்த உள்ள 5 மாசத்துக்கு இந்த 5 மாசம் அப்படியே ஸ்டேக்னன்ட் ஆகுது. நாங்களும் திருச்சி மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட பாரதிய கிசான் சங்கமும் பல முறை மனு கொடுத்துட்டோம். அம்மா காவிரி பூரா புனித நதி காவிரி இன்றைக்கு புகலிடம் இல்லாம அழிஞ்சுகிட்டு இருக்கு. அது காவிரி உள்ள ஊர்ல திருச்சி மாவட்டத்தில் அவ்வளவு மனித மலமும் இந்த காவிரி தான் கொட்டாங்க. மாநகராட்சியை கேட்டா இந்த சுத்தம் பண்றாங்க ஒழிஞ்சு அதை பத்தி அவங்க கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒண்ணு இருக்க ஒழிஞ்சு அது பேருக்குதான். அந்த வாரிய டி வந்து 70,000 80,000 சம்பளம் வாங்கிட்டு எல்லாம் ரூம்லயே உட்கார்ந்துருக்காங்க ஒழிஞ்சு ஒரு நாளாவது இந்த காவிரி கரையை வந்து பார்த்து இந்த காவிரி அழிஞ்சு போயிடுச்சு, இந்த காவிரி சாக்கடை ஆயிடுச்சு, இந்த காவிரியில இருந்து குடிநீருக்கு 10 மாவட்டத்தை எடுக்கிறாங்களே, அந்த தண்ணி எல்லாம் ஜனங்க குடிக்க போறாங்களே, ஒரு நாளைக்கு விஷமா போய் சாவ போறாங்களே ஜனங்க அப்படின்னு யாருமே கவலைப்படல. மாசு கட்டுப்பாடு வாரியம் அவங்க வர வேண்டியது, ஆபீஸ்ல ஏசி ரூம்ல உட்கார வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இதான் வேலை. இல்ல எங்கேயாவது போய் அதிகாரிகளை மிரட்டி காசு வாங்கிட்டு போயிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு இந்த காவிரியுடைய புனிதத்தை காப்பதற்காக இந்த காவிரி புனித நீர் அகஸ்தியால வந்துச்சுனாங்க, கனிகுண்டுல இருந்து வந்துச்சுனாங்க, தலைக்காவிரியில இருந்து வர இந்த காவிரி இன்றைக்கு சாக்கடையாக ஓடுவது மட்டுமல்ல, இந்த சாக்கடை நீர் குடித்து சாக்கடை 10 மாவட்டம் இல்ல ரயில்வேக்கு தண்ணி கொண்டு போற தண்ணி தான் எடுக்கிறாங்க. அவ்வளவு தண்ணியும் என்ன ஆகும்? பாய்சன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, திடீர்னு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வாந்தி பேர் எடுத்து செத்து போயிருவாங்க. அதுக்கு முன்னாடி மாதிரி தடுப்பு தான் முக்கியம். இதை தடுக்கிறதுக்கு உரிய நடவடிக்கையை மாநகராட்சி எடுக்கவில்லை, மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை. நான் எத்தனை வாட்டி மனு கொடுத்து ஒவ்வொரு விவசாய குறைஞ்சிருக்கு இல்லையா, அம்மா இதை காப்பாத்துங்கம்மா, இது மாதிரி சாக்கடையாக போகுது, தஞ்சை மாவட்ட விவசாய குடிச்சிட்டு சாக போறான், குடிநீர் குடிக்கலாம் சாக போறான்னு சொல்லிட்டு கண்டுக்கவே செவடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஒருத்தரும் கேட்கவே இல்ல. ஒரே ஒரு வழி, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றாலோ இல்ல காவிரியை காப்பாற்ற வேண்டும், நதிநீர் இணைப்பு ஒன்றுதான் ஒரே வழி. ஒன்னு கங்கை தண்ணீரை குணநிலை விட்டுட்டாங்கன்னா இந்த சாக்கடை கம்மியா போயிடும். 100 லட்சம் லிட்டர் சாக்கடையில 50,000 லிட்டர் நல்ல தண்ணியை விட்டா வேணா அந்த சாக்கடையை கியூர் பண்ண முடியும் ஒழிய இல்லாட்டி இந்த சாக்கடையை கியூர் பண்ண முடியாது. நதிநீர் இணைக்கவில்லை என்றால் காவிரியிலே கங்கை நதியும் மகாநதி கோதாவரி நதிகளை இணைக்கவில்லை என்றால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜனங்களை காப்பாற்றுறதுக்கே வழி இல்ல. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி செய்கின்ற ஒரு வாரியமாக தான் இருக்குதோ ஒழிஞ்சு மக்களை காப்பாற்றுவதற்கு இல்ல. எங்கள் பாரதிய கிசான் சங்கத்துல இதுக்காக நாங்க எல்லாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாம் கோமணத்தை கட்டிட்டு ரோடு போல நிக்க போறோம். வரியா இல்லையா அப்படிங்கறதுக்காக நிக்க போறோம். நதிநீரை இணைக்க போறியா இல்லையா எங்கதான் நிக்க போறோம். இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியை பொறுப்பேற்ற மோடி அவர்கள் நதிநீர் இணைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா உமாபாரதி வந்து கங்கையை சுத்தம் பண்றேன்னு இருக்காங்க. கங்கையை போல் காவிரியும் ஒரு புனித நதி தான். இந்த புனித நதியை அம்மா உமாபாரதி அவர்கள் சுத்தம் பண்ண வேண்டும், கங்கையை சுத்தம் பண்ணுவது போல என்பதா எங்கள் பாரதிய கிசான் கோரிக்கை. இதை நிறைவேற்றவில்லை என்றால் மாபெரும் லட்சக்கணக்கான விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்திருக்கின்றோம். என் பேர் ஐயா கண்ணு, நான் பாரதிய கிசான் சங்கம் மாநில துணைத் தலைவர்.
அதாவது ஏமா இந்த காவேரி ஆறுங்கிறது வந்து ஒரு புனிதமான நதி, அதுவும் இல்லாம வந்து பாரம்பரியமான நதி கூட. இந்த நதியை வந்து இப்ப விடுறதுக்கே வந்து நம்ம வந்து சீர் செய்யவில்லை என்றால் வருங்காலத்துல வந்து இதுதான் காவேரி ஆறு, இங்கதான் இவ்வளவு தண்ணி ஓடிச்சு நம்ம வந்து நம்மளுக்கு வருங்கால குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். காவிரி கிளை நதிகளை பொறுத்தவரை பல்வேறு கிளை நதிகள் தமிழகத்தில் இருக்கிறது. அதிலும் திருச்சியில் அந்த நதிகளில் இருந்து 10 மாவட்டங்களுக்கு தேவையான குடிநீர் இங்கிருந்து எடுத்துச் செல்லப்படுகிறது. ரயில்வே துறைக்கு தேவையான குடிநீரும் அங்கிருந்து தான் எடுத்துச் செல்லப்படுகிறது. தற்பொழுது இந்த ஆற்றில் சாக்கடை நீரும் கழிவு நீரும் கலந்திருப்பதன் காரணமாக நச்சுத்தன்மையும் மிக விரைவில் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த நிலை இப்படியே சென்றால் இன்னும் 10 மாவட்டங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இந்த நீரை பருகக்கூடிய மக்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படும். ஆனால் இதற்கு எத்தனை முறை மனு கொடுத்தும் கூட அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இது குறித்து பல தகவல்களை பார்க்கலாம். காவிரி ஆற்றின் கிளை ஆறுகள் தற்பொழுது எந்த தன்மையுடன் இருக்கிறது, மேலும் கழிவு நீர், மாசடைந்த நீர் என தன்னுடைய தனித்தன்மையை இழந்து வருகிறது. இதனால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகின்றனர் பொதுமக்கள். இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். நெல்லையில் இருக்கும் செய்தி அரங்கில் இருக்கும் திரு அருணாச்சலம் அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு அருணாச்சலம், ஆறுகளை பாதுகாப்பதற்காக என்ன விதமான சட்டங்கள் இருக்கிறது? இந்த ஆறுகளை மாசடைய செய்யும் செயல்களுக்காக என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கிறது? இது பற்றி சொல்லுங்க. அதாவது திரு அருணாச்சலம் தொடர்ந்து பேசுங்க. வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்குது. ஆறுகளை பாதுகாக்கிறதுக்காக ரிவர் ஆக்ட் இருக்கு, ரிவர் பாலிசி இருக்கு, வாட்டர் பாலிசி இருக்கு. அது போக வந்து வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட் இருக்கு, அக்வாட்டிக் பொல்யூஷன் ஆக்ட் இருக்கு, வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்கு, நிறைய இருக்குது. அதாவது அதுல உள்ள உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கும் அதுல உள்ள தண்ணியை பாதுகாக்க ரிவர் பாலிசி, வாட்டர் பாலிசி எல்லாமே அதுல இருக்கு. இருந்தாலும் நம்ம எதையுமே கண்டுகட்டதில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய நீர், அதாவது அந்த கழிவு நீர் பஞ்சாயத்துல ஆகட்டும், டவுன்ஷிப்ல ஆகட்டும், கார்பரேஷன்ல ஆகட்டும், அந்த கழிவு நீர் வந்து ஆற்றுல கலக்கக்கூடாதுங்கிறதுக்கு நியதியே இருக்கு, ரூல் இருக்கு, ஆக்ட் இருக்கு. ஆனா அது யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணல. அதை பார்க்கக்கூடிய ஸ்டாட்யூட்டரி பாடி அந்த அமைப்புங்கிறது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இப்ப நம்ம ஒரு நண்பர் சொன்ன மாதிரி அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து எதையுமே கண்டுகிட்டது இல்லை. அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஸ்டாட்யூட்டரி பவர் இல்ல, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, இல்லாட்டா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்கு அதுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய அந்த ஆக்ட் வந்து யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. அரசுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, சென்ட்ரல் பொல்யூஷன் ஆகட்டும், ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டாகட்டும், அது வந்து ஒரு டிஃபெக்டிவ் பாடி. அதாவது என்ன சொல்றேன்னு எனக்கு தமிழ்ல கரெக்டா அந்த வார்த்தை கிடைக்கல. ஒரு டிஃபெக்டிவ் பாடியா தான் இருக்க ஒழிய அதுக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி பவர் கிடையாது. ஸ்டாட்யூட்டரி பவர் இருந்தாலும் கூட அதை செய்யறது இல்ல. அது இன்னொன்னு வந்து அதுல ஆள்கள் நிறைய கிடையாது. இப்ப நம்ம அதுல ஒரு ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆபீஸ் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏரியா வைஸ் இருக்கும். அந்த ஏரியாவை பாத்துக்கிறதுக்குள்ள மேன் பவர் கிடையாது. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கும் சில இன்கரண்ட் ப்ராப்ளம்ஸ் அவங்க இதுல இருக்குது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இல்லாட்ட அந்த ஸ்டாட்யூட்டரி பாடி வந்து எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகாத ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்னு வந்து நம்மளுடைய தவறுகள் இருக்கு. மக்கள் அதை வந்து எப்படி பாதுகாக்கணும், நம்முடைய கமிட்மெண்ட், நம்முடைய ஆறு, நம்முடைய நேச்சுரல் ரிசோர்சஸ்ங்கிறது என்னைக்கு நம்முடைய எவரி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தர் மனசுல என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்மளுடைய ஆறுகளை பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது கலக்கக்கூடாது, சட்டம் போட்டு அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஆற்று இப்போ ஹியூமன் வேஸ்ட் ரொம்ப கலக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹியூமன் வேஸ்ட் இதுல கொண்டு வரக்கூடாதுங்கிறது வந்து சட்டம் போடணும். இப்போ வந்து ரெயின் வாட்டர் கேட்ச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது ஒரு நல்ல சட்டமா வரப்போ தான் மக்கள் எல்லாருமே ரெயின் வாட்டர் வச்சாங்க. அப்படி வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல ரைஸ் பண்ண முடிஞ்சது. அது மாதிரி இந்த மாதிரி சில சட்டங்கள், சில இதை வந்து கம்பல் பண்ணணும், சில இதை வந்து அவங்க போக்கில் விடணும். இந்த மாதிரி வரும்போது தான் நம்முடைய நீர் ஆதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நீர் வந்து அதுல இருந்து வருது அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா, இன்னைக்கு ஆத்துல தண்ணி நல்ல தண்ணி இல்ல, குடிக்க நல்ல தண்ணி இல்ல அப்படின்னு உடனே நமக்கு வந்து 20 ரூபா கொடுத்தா ஒரு 20 லிட்டர் கேன் கிடைக்கும், 10 ரூபா கொடுத்தா 1 லிட்டர் கேன் கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும், அதை குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு வந்து 1 லிட்டர் வாட்டர் பியூரிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு 5 லிட்டர் தண்ணியை வேஸ்ட் பண்ணா தான் அதுல இருந்து 1 லிட்டர் வரும். அந்த அதுல இருந்து வரக்கூடிய 4 லிட்டர் வேஸ்டா போகுது. அந்த வேஸ்டா போறது எங்க போகுது, மறுபடியும் ரீசைக்கிள் பண்றோமா, அதை பண்ணி மறுபடியும் எடுக்கிறோமா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பெரிய பெரிய ஆறுகளை பாதுகாப்பதற்காக என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த சூழ்நிலையில பொதுமக்களுக்கும் இதில் ஒரு பங்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த ஆற்றை பராமரிப்பதில் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படணும்னு நினைக்கிறேன்?
விழிப்புணர்வுங்கிறது நம்முடைய ஆறுங்கிறது நம்முடைய ஆறை மாசுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது மக்களுக்கு வரணும். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்முடைய ஆறு நம்ம தாயா மதிக்கிறோம் புனிதன்னு அப்படி இப்படின்னு சொல்றோம். அப்படியே அதுலதான் நம்முடைய ஹியூமன் வேஸ்ட்டை கொண்டு கொட்டுறோம், இலைகளை கொட்டுறோம், சாப்பாடை கொட்டுறோம், ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி அதுல கொண்டு எல்லாத்தையும் கொட்டுறோம். அந்த இது மாறணும், அந்த நிலை மாறணும். அந்த ஆறு சுத்தமாக இருக்கணும், அதுல நமக்கு ரோல் இருக்குங்கிறது வரணும். இன்னொன்னு மரங்கள், ஆற்று ஓரங்கள்ல உள்ள மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு காங்கிரீட்டை போட்டு காங்கிரீட் சைடு அதோட பேங்க் எல்லாமே காங்கிரீட் ஆக்கிட்டோம். அதுல மரங்கள் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள யாருக்குமே அந்த இது வர்றது இல்லை. அதனால நமக்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்கு. இன்னொன்னு நம்முடைய குப்பை குளங்கள் ஆற்றில் தான் கொட்டணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டுல வச்சு அந்த நம்ம அப்படி வந்த ஒரு பழக்கத்தை வரும்பொழுது கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த இதை தனியா கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு தான் அந்த லிட்டரை அதுல கொட்டக்கூடாது. நீர்நிலைகள்ல எந்த விதமான திடக்கழிவுகளாகட்டும் இப்ப வாட்டர் ஆகட்டும் அதுல நீர்நிலைகள்ல வரக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு வரணும். சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆளுகள் வரைக்கும் உள்ள அந்த மக்களுக்கு அந்த இது வரணும். கொட்டக்கூடாது, இந்த ஆறு கொட்டினா பாதிக்கப்படும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த கமிட்மெண்ட் வந்தா தான் இது பண்ண முடியுமோ. இது ஒரு அரசு சட்டங்கள் அது எல்லாத்திலையும் நம்மளால மாற்ற முடியாது. திரு அருணாச்சலம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இறுதியா அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, சுருக்கமா பதிவு பண்ண சொல்லுங்க. நிச்சயமா இப்ப நம்ம அருகில காங்கிரஸ் விவசாய பிரிவு மாநில துணைத் தலைவர் புலியூர் நாகராஜன் இருக்காரு. இந்த காவிரி குறித்து விவசாயிகள் தரப்புல நீங்க என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? இப்ப இந்த காவிரியில ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இதுல வர்ற கழிவுநீர் புறா காவிரியில மேட்டூர்ல இருந்து கல்லணை வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் கலக்கிறதுனால விவசாயிகளுடைய விவசாய பயிர்கள் பூரா வளர்ச்சி குன்றி அந்த பயிர்கள் அழிஞ்சு போகுது. இது ஒரு முக்கியமான கருத்து. இதை அவங்க சுகாதார அந்த நவீன முறையில் அவங்க சுத்தப்படுத்தி அனுப்பணும்னு சொல்லி நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரோட முதலமைச்சர் மனு கொடுத்திருக்கோம். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற இந்த சிந்தாமணி இடத்துல இந்த புனித நதியான இந்த நதி இன்னைக்கு சாக்கடை நதியா மாறி இங்க இருந்து சாக்கடை நீர் தான் எல்லா புனித நீர்னு சொல்லி கும்பாபிஷேகம் எடுத்துட்டு போறாங்க. அதை விட விவசாயம் மிக கடுமையா பாதிக்கப்படுது. எல்லா இடங்களையும் அங்க ஈரோடு மாவட்டங்கள்ல சாயப்பட்ட நீரை கலக்குறாங்க, அப்புறம் தோல் கழிவு நீரை கலக்குறாங்க. மாநகராட்சியில பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறையில் இருக்க ஒழிய ஆனா அந்த திட்டம் முற்றிலுமா தோல்வி அடைஞ்சிருச்சு. முழுக்க அந்த காவிரியில கொண்டாந்து கலக்குறாங்க. அதை விட மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் 17 கிளை வாய்க்கால் இருக்கு. உய்யக்கொண்டான், கட்டளை, ஐயன் வாய்க்கால், ராம வாத்தலை, இப்ப மாதிரி தென்கரை வாய்க்கால், வடகரை வாய்க்கால், இந்த 17 வாய்க்கால்லையும் அங்கங்க இருக்கிற ஊராட்சிகளில் இருக்கிற கழிவு நீரை பூரா கலந்து அங்க இருக்கிற கிராமப்புறங்கள் முற்றிலுமா இன்னைக்கு சுகாதாரமற்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த கழிவுநீர் தேங்கி நிக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்ம மேட்டூர்ல இருந்து கல்லணை வரைக்கும் 50 கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு. ராமநாதபுரம், மதுரை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 50 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு, இன்னும் சொல்ல போனா திருச்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய 50% மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நம்ம காவிரி தான் தண்ணி கொடுக்கிற ஒரு இடமா இருக்கு. அந்த தண்ணி பூரா எல்லாம் ஒரு மோசமான ஒரு குடிநீர் மோசமான தனியா மாறுகின்ற அவல நிலை இருக்கு. இது குறித்து தமிழக முதல்வர் சிறப்பு நடவடிக்கையா ஸ்ரீரங்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், நடப்பார் நம்புறோம். அதாவது காவேரியை காப்பாற்ற வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கையா இருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஜயகோபால். காவிரியை பொறுத்தவரை தமிழகத்தில் பல்வேறு கிளை நதிகள் சேர்ந்து மிகப்பெரிய ஆறாக உருவெடுத்து குடிநீர் தேவை மற்றும் பாசன வசதியை பூர்த்தி செய்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல இடங்களில் அந்த ஆறுகளில் சாக்கடை மற்றும் கழிவுநீர், சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கலக்கின்ற காரணத்தினால் பல்வேறு நோய் தொற்றுகள் பரவும் அபாயத்தில் அந்த ஆறுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் நிலத்தடி நீர்மட்டமும் ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் இந்த ஆறுகளை பராமரிக்க அதிகாரிகள் முன்வருவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதுகுறித்து பல்வேறு முறை அதிகாரிகளிடத்தில் மனு அளித்தும் கூட அதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றனர். மிக விரைவில் இதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் இனி வரும் காலங்களில் காவிரி ஆறு சென்னை இருக்கக்கூடிய கூவம் ஆறு போல மாறிவிடும், எதற்கும் உபயோகம் இல்லாத ஒரு ஆறாக மாறிவிடும் என்கின்ற அபாயம் இருப்பதாக அந்த மக்கள் கூறுகின்றார்கள். இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சியிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் விஜயகோபால் மற்றும் நெல்லையிலிருந்து பங்கேற்ற திரு அருணாச்சலம் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.